Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு 7 month பேபிக்கான ஃபுட் சார்ட் தான் பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல குழந்தைக்கு என்ன மாதிரி சாப்பாடு கொடுக்கலாம்ன்றத பத்தி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கேன். அதாவது என்னோட குழந்தைக்கு நான் ஆரம்பத்துல என்னெல்லாம் கொடுத்தேன்றத பத்தி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கேன்னு சொல்றேன். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அதனால தான் நான் வந்து பாத்தீங்கன்னா 6 மாச குழந்தைக்கான ஃபுட் சார்ட் வந்து நான் சொல்லல. பிகாஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதனால நான் இப்ப சொல்லல. இப்போ வந்து 7th monthக்கான 7th month பேபிக்கான ஃபுட் சார்ட் வந்து பார்க்கலாம். அதாவது இப்போ 6 மாச குழந்தைக்கு வந்து கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப வந்து ஃபைனாக கொடுங்க, கூழ் மாதிரி கொடுக்கணும். இப்போ நீங்கள் ராகி கூழ் கொடுக்குறீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் லிக்விடாக கொஞ்சம் ரொம்ப ஃபைனாக இருக்குமோ அந்த மாதிரி கொடுக்கணும். முழுங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும், அந்த மாதிரி நீங்கள் கொடுங்க. ஸோ கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா திக்னஸ். அதான் இப்போ நான் ஆல்ரெடி வந்து கூழ் மாதிரி கொடுக்கணும்னு சொன்னோம் இல்லையா, முதல்ல கொஞ்சம் ரொம்ப லிக்விடாக கொடுத்துருப்பீங்க. இப்போது அதை விட கொஞ்சம் திக்காக கொடுங்க. அவங்க வயிறு வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கணும் சாப்பாடு. 6 மாதத்தில் எப்படி கொடுத்தீங்களோ அதே மாதிரியே வந்து 7 மாதம் 8 மாதம் அந்த 12 மாதம் வரைக்குமே நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா குழந்தைங்களுக்கு மென்று சாப்பிட்றதுக்கான ப்ராக்டிஸ் வராது. ஸோ அந்தந்த ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த கன்சிஸ்டன்சியை பார்த்து தான் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6 மாத குழந்தைக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது 6 மாத குழந்தைனால எத்தனை நீங்கள் 12 மாதம் வரைக்குமே நீங்கள் குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கும்போது அவங்க எல்லா சாப்பாடுமே கொடுத்த உடனே சாப்பிடுவாங்க. நீங்கள் எதிர்பார்த்து சாப்பாடு குழந்தைக்கு கொடுக்கக்கூடாது. ஏன்னா கண்டிப்பாக வந்து குழந்தைங்க வந்து ஒரு 8 தடவையாவது நீங்கள் ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் தான் குழந்தைங்க சாப்பிடுவாங்க. ஸோ ஒரு 2-3 தடவை கொடுத்து என்னுடைய குழந்தை சாப்பிடல அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. அண்டு எந்த ஒரு விஷயம் புதுசாக நீங்கள் ட்ரை பண்ணாலும் ஒரு சில குழந்தை சாப்பிடுவாங்க. பட் நிறைய குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த டேஸ்ட் அவங்களுக்கு பிடிக்காது, ஒமட்டுற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் சாப்பாடு கொடுக்கும்போது குழந்தைங்க இந்த ஒமட்டுற மாதிரியான ரியாக்ஷன்லாம் கொடுத்தாங்கன்னா, அதாவது சாப்பாடு கொடுத்தோடனே துப்புறது இல்லை வாந்தி எடுக்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கறது, இது மாதிரிலாம் பண்ணுவாங்க தான். ஸோ அதை நினச்சி நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க வேண்டாம். பிகாஸ் குழந்தைங்களுக்கு அந்த எப்பயுமே வந்து ஒரு 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பாலே குடிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு திடீர்னு நம்ம சாலிட் ஃபுட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அப்படி தான் பண்ணுவாங்க. அண்ட் இன்னொன்று முக்கியமாக வளர குழந்தைங்க வந்து சாப்பாடு அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க. அதை நினச்சி யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. இதை நான் ஏன் வந்து அடிக்கடி சொல்கிறேன்னா, கமெண்ட்டில் நிறைய பேர் வந்து என்னுடைய குழந்தை சாப்பிட மாட்டாங்கன்னு ஃபீல் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ என்னுடைய குழந்தையுமே அப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஆரம்பத்தில் வந்து சரியாக சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் போக போக வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சாப்பிட்றதுக்கு அவனுக்கு வந்து தெரிஞ்சிடுச்சு. அந்த எப்படி முழுங்கணுன்னு ப்ராக்டிஸும் வந்ததுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரியான பதத்தில் நான் செஞ்சு கொடுக்கும்போது அவன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி முதல்ல நீங்கள் சாப்பிடலன்னு ஃபீல் பண்ணாதீங்க, அதுவே உங்களுக்கு ஒரு டிப்ரெஷனாக போயிடும். ஸோ குழந்தைங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியாக கொடுங்க. வயிறை ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு அதிகமாக வந்து சாப்பாடு கொடுக்கறது அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரே சாப்பாடே சில பேர் கொடுப்பாங்க. இப்போ இன்றைக்கி நீங்கள் ராகி கூழ் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதையே நீங்கள் ஒரு குழந்தை நல்லா ராகி கூழ் அன்றைக்கி சாப்பிட்ருப்பாங்க. அதனால் உங்களுக்கு மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, குழந்தை வந்து ராகி கூழ் நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க, ஸோ அதையே நம்ம அடிக்கடி செஞ்சு கொடுப்போம்னு சொல்லிட்டு ஒரே மாதிரி சாப்பாடை ஒரே டைமிங்கில் நீங்கள் அந்த மாதிரி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு அது போர் அடிச்சு போயிடும். ஸோ அடுத்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் பிடிக்காது, அந்த சாப்பாட்டையும் அவங்க வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நீங்கள் ராகி கூழ் கொடுத்தீங்களே அதையே அவங்க வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதனால தான் அடுத்த சாப்பாடு நீங்கள் எது கொடுத்தாலும் அவங்களுக்கு சாப்பாடே வேண்டான்ற மாதிரி சரியாக சாப்பிட்றது கிடையாது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. அந்த டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்குறதுமே ஆரம்பத்தில் சாப்பிட மாட்டாங்க தான். ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு கொடுத்து பழக்கப்படுத்துங்க. ஸோ இது பார்த்தாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 7 மாத குழந்தைக்கு 2 வேளை சாப்பாடு போதும். நீங்கள் வந்து 3 வேளையும் சாப்பாடு கொடுக்கணும், நம்ம சாப்பிட்ற மாதிரி அவங்க வயிறு அதிகமாக ஃபில் பண்ணி விட்டணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். கொஞ்சமாக கொடுத்தாலும் ஹெல்த்தியாக கொடுங்க. நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து கேரட், உருளைக்கிழங்கு, மஞ்சள் பூசணிக்காய் கொடுக்கலாம், அப்புறம் வந்து சுரைக்காய் கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய வந்து காய்கறி சேர்த்து குழந்தைக்கு வேக வச்சு மசிச்சு கொடுக்கலாம். அதையே நீங்கள் ரைஸோட பாயில்டு ரைஸ், அதாவது நம்ம சாப்பாட்டுக்கு வடிச்சிருப்போம் இல்லையா, அந்த அரிசியோட நிறைய காய்கறி போட்டு வேக வச்சு அதை மேஷ் பண்ணி குழந்தைக்கு ஊட்டி விடலாம். ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் கூழ் பதத்தில் கூட கொடுக்கலாம். ஏன்னா குழந்தைங்க இப்போ தானே முழுங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டெக்ஸ்சர்லேயே நீங்கள் கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. பட் அதையே நீங்கள் கண்டினியூ பண்ணாதீங்க. அடுத்து குழந்தைக்கு கொடுக்குற டைமிங் வந்து பார்த்திங்கன்னா
காலையில் தூங்கி எழுந்ததும் அவங்களுக்கு அவங்க ஏன்னா ஒரு குழந்தைக்கும் ஒரு விதமாக தூக்கம் இருக்கும், அவங்க ஆக்டிவிட்டீஸ் வந்து நிறைய பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு தூங்குற டைம் எல்லாம் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் குழந்தைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குழந்தைக்கு சாப்பாடு டைமிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொதுவாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா காலையில் குழந்தை தூங்கி எழுந்தது ஃபார்முலா மில்க்கோ இல்லை பிரெஸ்ட் மில்க்கோ கொடுத்துடலாம். அதுக்கப்புறமா வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக என்ன கொடுக்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு 9:30க்குள்ளே கொடுத்து முடிச்சிடுங்க. அது வந்து நீங்கள் கூழ் மாதிரியோ இல்லை போரிஜ் மாதிரியோ இல்லை வேக வச்ச ஆப்பிள் வாழைப்பழம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து வேக வச்சு மசிச்சு குழந்தைக்கு ஊட்டி விடுறது இந்த மாதிரிலாம் பண்ணலாம். ஸோ இது மாதிரிலாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து நீங்கள் காலையில் கொடுங்க. அதுக்கப்புறமா மிட் மார்னிங் அதாவது இப்போது ஒரு 11:30 மணி போல் 11 to 12 மணிக்குள்ளே வந்து மறுபடியும் ஸ்நாக் மாதிரி ஏதாவது கொடுங்க. இல்லை ஃபார்முலா மில்க் கொடுங்க. ஃபார்முலா மில்க் இல்லை பிரெஸ்ட் மில்க் ரெண்டுமே வந்து நீங்கள் அந்த டைமில் கொடுத்து தூங்க வச்சிடலாம் குழந்தைய. ஸோ குழந்தை தூங்குற டைம் பொறுத்தா நீங்கள் சாப்பாடு கொடுக்கணும். அடுத்தது இது கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா லஞ்சுமே வந்து பார்த்திங்கன்னா நெய்யெல்லாம் போட்டு கொடுக்கலாம். நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம் வந்து நெய் கொடுக்கலாம் அப்படின்னு. ஒரு 1/2 ஸ்பூன் நெய் வந்து ஆட் பண்ணி குழந்தைக்கு கொடுக்கலாம். ஸோ அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது, தாராளமாக கொடுக்கலாம். நெய்லாம் வந்து லஞ்ச் டைமில் கொடுக்கலாம். நைட்டில் கொடுக்கறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா நைட்டில் சில குழந்தைங்களுக்கு செரிக்காது, சரியாக தூங்க மாட்டாங்க. அதனால் வந்து நைட்டில் நெய் கொடுக்கறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஒருவேளை மதியம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு தூங்குற குழந்தையும் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் மறுபடியும் கொடுக்குறதா இருந்தால் டின்னர் வந்து நைட்டில் டின்னர்லாம் கொடுக்க வேண்டாம், இதுவே உங்களுக்கு போதும். ஈவினிங்கில் பிரெஸ்ட் மில்க் கொடுங்க. அதே மாதிரி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பிரெஸ்ட் மில்க் கொடுக்கலாம். நீங்கள் வந்து காலையில் மதியம் இந்த மாதிரி சாப்பாடு கொடுக்கலாம், இல்லைனா மதியம் நைட்டு இந்த மாதிரி கொடுக்கலாம். ஏதாவது 2 வேளை மட்டும் கொடுங்க. பட் மோஸ்ட்டாக நீங்கள் காலையில் வந்து சாப்பாடு கொடுக்கறது ரொம்பவே முக்கியம். அதை வந்து ஸ்கிப் பண்ணிட வேண்டாம். ஸோ குழந்தைக்கு என்னெல்லாம் வந்து கொடுக்கலான்றதை பற்றி நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிஸ்ட் போட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதில் வீடியோவில் சொன்னால் கொஞ்சம் ரொம்ப லென்த்தியாக போகிற மாதிரி இருக்கும், அப்புறம் உங்களுக்கு புரியாமல் கூட போகலாம். ஸோ நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்க செக் பண்ணி பாருங்கள். வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு நிறைய பேருக்கு டிஸ்கிரிப்ஷன் எங்கே போய் பார்க்குறதுன்னு தெரியல, ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. ஸோ வீடியோக்கு கீழே இந்த டைட்டில் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் ஃப்ரூட்ஸ் கொடுக்குறதா இருந்தால் வாழைப்பழம், ஆப்பிள், வாட்டர்மெலன், தர்பூசணி, அப்புறம் வந்து பேரிக்காய் இது மாதிரி நிறைய வந்து நீங்கள் வேக வச்சு கொடுக்கலாம். தர்பூசணிலாம் வேக வைக்க வேண்டாம், அப்படியே நீங்கள் பீஸ் போட்டு லைட்டாக கொடுத்தா போதும், குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. என்னோடய குழந்தைய வந்து பார்த்தா தர்பூசணி வந்து சாப்பிட்ருக்கா, ஒரு 7 மாதம் இருக்கும், 7 மாதத்தில் வந்து சாப்பிட்ருக்கா. டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ண பார்க்குறேன். ஓகே, அடுத்தது வந்து 8 to 9 மந்த் பேபிக்கு என்ன கொடுக்கலாம், எப்படிலாம் அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணுன்றதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் நிறைய பேர் வந்து நம்மளுடைய ஹோம்லி மாம் சேனல் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் இன்னும் அந்த சேனலில் பார்க்கலன்னா அந்த சேனலோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென் பாய்.